அட ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி ஒரு கிரேவி பேஸ் தான் செய்ய போகிறோம். இந்த பேஸ் வச்சு சிக்கன், மட்டன், எக்கு எது வேணாலும் செய்யலாம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி சேர்த்து பண்ண போகிறேன். நீங்கள் சிக்கன் செய்கிறா இருந்தால் சிக்கன் மசாலா கூடவும், மட்டன் செய்கிறா இருந்தால் மட்டன் மசாலா கூடவும் சேர்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம எல்லாத்துக்குமே சிக்கன் மசாலா சேர்த்தாலே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பெரிய வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டை நல்லா பேஸ்டாக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு அகலமான ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குதா. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக்கி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா மிக வச்சு எடுத்துருக்க பச்சை பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா புதினா